அவன் பெரிய ஆம்பளை தைரியசாலி, அவன் இங்க வந்து போட சொல்லு. வருவான், பேய் மாதிரி வருவான். இறங்கி செய்வான். யாரா போட்டா? தேவையில்லாம பேசி உதவாங்காத, ஒழுங்கா ஓடி போயிரு. ஏய் சும்மா மிரட்டாத. உன்னை பார்த்தாலே எனக்கு பாவமா இருக்கு. பொண்ணு தேடி இப்படி பார்க்க அலையறியே. சோ பேட். நான் எதுக்கு பார்க்க பொண்ணை தேடி அலையணும்? எனக்கு என்ன தலையெழுத்தா? பின்ன இல்லையா? ஏய், நான் ஓகே சொன்னா என்ன கல்யாணம் பண்ணிக்க நான் நீனு பொண்ணுங்க போட்டி போட்டுக்கிட்டு ஓடி வருவாங்க. ஆமா ஓடிதான் வருவாங்க. வந்து உன் லட்சணத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதை விட ஸ்பீடா திரும்ப ஓடி போயிருவாங்க. கரெக்டா பேசுது இந்த பொண்ணு. திரும்பி ஓடுறதுக்கு அவங்க என்ன ரன்னிங் ரேஸ்ல கலந்துக்கிறாங்க? எதையாவது உளறி என்ன டென்ஷன் பண்ணாத. கிளம்பு. இரு ஓவரா அலட்டாத. உனக்கு அவ்வளவு சீன்லாம் கிடையாது. நீ ஒரு வாட்டி பொண்ணு பார்க்க போய் ஓகேன்னு வாங்கி காட்டினத நான் தான் கூட இருந்து பார்த்தனே. ஏய் இவள மச்சான், உன் சித்தப்பா பொண்ணு உன்னை சீண்டி விட்டு வேலை பார்க்க பாக்குது. சிக்கிறாத, சேதாரம் ஆயிடுவ. வா ஓடி போயிடலாம். ஏய் புரோக்கர் சாமி. என்னது புரோக்கர் சாமியா? ஏய் ஆமா, நீ தானே இவனுக்கு பொண்ணு பார்த்துட்டு தெரிஞ்சிட்டு இருக்க. இப்ப நான் சொல்றத கேட்டுக்கோ. கமிஷனுக்கு ஆசைப்பட்டு இவன் பின்னாடி சுத்தாத. இவனுக்கு கல்யாணமே ஆகாது. என்ன மச்சான், நீ கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடியா இருக்கு. நீ பயப்படாத சாமி, இவ சும்மா காமெடி பீஸ். ஏய் என் லெவலுக்கு நான் உங்ககிட்ட பேசுறதே வேஸ்ட். போ போய் உங்க அப்பாவை வர சொல்லு. நான் அந்த ஆள்கிட்ட பேசிக்கிறேன். ஏய் இந்த மிரட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நீ என் டாடி அவமானப்படுத்துறதே இவ்வளவு நாளா லட்சியமா வச்சுட்டு இருக்க. நான் உன்னை பழி வாங்குறதே லட்சியமா வச்சுட்டு இருக்கேன். உன் லைஃப்ல கல்யாணம்ங்கிற ஒண்ணு நடக்கவே நடக்காது. கடைசி வரைக்கும் நீ கட்ட பிரம்மச்சாரி தான். இன்னும் மச்சான், இது ஏற்கனவே ஒரு பொண்ணு விட்ட சாபத்துல இருந்து மொழி பிதுங்கி இருக்க. இப்ப இந்த பொண்ணு வேற சாபம் விடுது. போற போக்குல பார்த்தா நீ வாங்கி வைக்கிற சாபத்தெல்லாம் ஸ்டாக் வைக்கிறதுக்கு பெரிய குடனை வாடகைக்கு பிடிக்கணும் போல மச்சான். ஏய் கூடிய சீக்கிரத்துல ஒரு பொண்ணை பிக்ஸ் பண்ணி கல்யாண பத்திரிக்கை அடிச்சு உனக்கும் எங்களை ஏமாத்தி போடுகிற உங்க அப்பனுக்கும் அனுப்பி வைக்கிறேன். வாய்ப்பில்ல ராஜா, வாய்ப்பே இல்ல. நீ எந்த பொண்ணை பார்த்தாலும் அந்த பொண்ணு வாயாலேயே உன்னை பிடிக்கலன்னு சொல்ல வைக்கிறேன். ஏய் நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா? நீ சொன்னதா அந்த பொண்ணு கேட்டுருவாளா? போடி. கேட்டுருவாளா இல்ல கேட்டிருக்கா. புரியல. மீரான்னு ஒரு பொண்ணு பார்க்க போனியே, முதல்ல உன்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சவ கொஞ்ச நேரம் பொறுத்து உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லி உன் யோகியத்தை புட்டு வச்சாலே, அது யார் கைங்கரியம்னு தெரியுமா? நான் தான் ஒரு சின்ன கேப்ல கடை வெட்டிட்டு வந்தேன். அந்த எஃபெக்ட்ல தான் அவ உன்கிட்ட வந்து அந்த கத்துனா. இது எல்லாம் நான் பார்த்த வேலைதான். ஏய் உன்ன. ஏய் சிச்சி நில்லு. என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? நீ என் டாடியை எவ்வளவு வேணாலும் அசிங்கப்படுத்துவ, அத நான் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன்னு நினைச்சியா? உன்னை வாழ விடாம நான் நாசம் பண்ண போறேன். அதுக்கான ஆரம்பம் தான் இதெல்லாம். பரட்டா? டே சாமி, அப்ப இவதான் அந்த பொண்ணுகிட்ட என்ன பத்தி தப்பா சொல்லி என் கல்யாணத்தை கெடுத்து விட்டுருக்கா. அந்த ஃப்ராட் விட்ட சாபத்தால தான் என் கல்யாணம் நடக்காம நின்னுடுச்சுன்னு அவளை தப்பா நினைச்சிட்டா. இப்ப என்னடா பண்றது? மச்சா, பாட்டி சொல்லை தட்டாதே. உன் பாட்டிய உனக்கு பொண்ணு பார்க்க சொல்லு. பழைய ஜெய்சங்கர் படத்துல வில்லனுங்க பொட்டிய மாத்துற மாதிரி யாருக்கு தெரியாம காதோட காதா யாருக்கும் தெரியாம உன் கல்யாணத்தை முடிச்சிடலாம். மயிலே, மன்னிச்சுக்கப்பா. உன் கடையோட சேர்த்து என் கடையும் பார்த்துக்கன்னு உன்னை கஷ்டப்படுத்துறேன். என்னப்பா நீ உன் கடை என் கண்ணு பிரிச்சு பேசுற? ஏன்பா, எனக்கு ஒரு உதவினா நீ தான் ஓடி வரணும், உனக்கு ஒரு உதவினா நான் தான் ஓடி வரணும். வாழ்க்கைன்னா இப்படி தானே, இதுல என்ன கஷ்டம் இருக்கு?
இதை நீ சாதாரணமா சொல்லிட்ட. இதெல்லாம் செய்யறதுக்கு பெரிய மனசு வேணும்ப்பா. அட போப்பா. அடியே, என்னடாம்மா? அப்பா பேங்க் மேனேஜர் டாக்குமெண்ட் வச்சு பணம் தரதுக்கு ஒத்துக்கிட்டாரு. நாளைக்கு காலையில 11 மணிக்கு வர சொல்லிருக்காருப்பா. அப்பாவுக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சு கொடுத்து தான் ஆகணும்னு புடிவாதமா இருந்தா அதை இப்ப சாதிச்சு கட்ட போறியம்மா? பா இது பிடிவாதம் இல்லப்பா, வைராக்கியம். நீங்க உங்க பொண்ண பட்டதாரி ஆக்கணும்னு ஆசைப்பட்ட மாதிரிதான் நான் என்னோட அப்பாவை சூப்பர் மார்க்கெட்டோட முதலாளியா ஆக்கணும்னு ஆசைப்படுறேன்.